அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு அம்மா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, இந்த நாளில கூட நாங்கள் அப்பா உமது சத்தியங்களை தியானிக்கும்படிக்கு என் தேவன் நீங்க கிருபை தாங்கப்பா. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்துல எங்களை நடத்தும்படியாக உமது கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா துதி எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சன் மூலமா நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, வேதத்துல நாம் என்ன செய்கிறோம், பல முறை பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் குறிப்பாக ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், நம்மை ஆண்டவர் என்னவா மாற்ற விரும்புகிறார் என்பதை குறித்து நம்ம சற்றே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் எப்படி இருக்கிறார் என்றால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கிறார்கள் என்று ரோமர் 3:23 சொல்லுகிறாரு. எல்லாருமே பாவம் செய்து, அப்போ இந்த பூமியில எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், நம்மை அவருக்கு ஏற்றவர்களாய் அவருடைய சாயலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இந்த பூமியில ஒரு நீதிமான் கூட இல்லை. இந்த பூமியில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனுஷனால் இந்த காரியம் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷனால் பாவம் இந்த பூமியில பிரவேசித்தது. அந்த பாவமானது எல்லாருக்குள்ள அது கடந்து வருவதற்கு ஏதுவாய் மாறிட்டது. அதனால அருமையானவர்களே, இந்த பாவம் நம்மை மரணத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆத்மீக மரணம், ஆவிக்குரிய மரணம். இந்த மரணத்தை குறித்து ஆண்டருக்கு சித்தமானால் வெளிப்படுத்தின சித்த அடுத்த வாரம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுல 3 விதமான மரணங்கள் உண்டு. நான் சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சரீர மரணம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய மரணம் ஒன்று உண்டு, நித்திய மரணம். 3 மரணங்கள். இதுல 3 மரணத்துல 2வது மரணம் ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் தான் அந்த ஒரு மனுஷனால் வந்த மரணம். எல்லாருக்கும் நேரிடுகிற மரணம் சரீரத்துக்குரிய மரணம். ஆனால் நித்திய மரணம் என்பது ஒரு மனிதன் நீதிமானாய் மாறாத பட்சத்தில் அவன் நித்திய மரணத்துக்கு உட்படுகிறான். தேவ மகிமை அற்றவனாய் மாறும் பொழுது, பாவம் செய்த நிலையிலேயே அவன் மரிக்கும் பொழுது அவன் ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் மாறுகிறான். அவன் நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்படாதபடிக்கு அவன் தன்னை பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட நிலையிலேயே அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து விட்டான் என்றால் அவன் என்ன செய்யறான், ஆக்கினைக்கு உட்படுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஏசாயால பார்க்கிற 64:6 சொல்லுகிறது, இந்த பூமியில நம்ம நினைச்சுக்கிறோம், நான் என்ன தவறு செய்யறேன், நான் எல்லாமே நல்லா சரியாதான் செய்யறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே பண்றேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நீதி, நான் செய்கிற ஒழுங்குகள். ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்களாம் ரொம்ப அருமையா நம்மை விட ரொம்ப அழகா ஒரு நாளைக்கு 70 முறையாவது ஜெபம் பண்ணுவார்களாம். யூதர்கள் 70 முறையாவது தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் யூதர்கள். இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய காரியங்கள், நான் செய்கிற நீதிகள் அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. அப்படி என்றால் நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, அது நான் போட்டுக்கிற ட்ரெஸ் அழுக்கான மாதிரி இருக்குது. நான் நினச்சிக்கிறேன் நான் நல்லா சுத்தமாக தான் போட்டிருக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் எதில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் என் ட்ரெஸ்ஸில் என்ன அழுக்கு இருக்குது, எது இருக்குது. சில நேரம் நம்ம புடவையில் நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்போ அதெல்லாம் ஊற்றிட்டுருக்கோம், நமக்கே தெரியாது, நம்ம வெளியில் போயிடுவோம். எதில் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, என்னது இப்படி குழம்பு ஊற்றிட்டு இருக்குது, ஐயோ அப்படின்வாங்க. அப்போதான் தெரியும், அப்போதான் பார்த்தா தெரியும் குழம்பு ஊற்றிட்டு இருக்குதுன்னு. அது மாதிரி தான் இன்னைக்கு நம் பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை நான் செய்கிறது. பரிசேயர் சதுசேயர் பார்த்து ஆண்டவர் சொல்வது, வெளி வேடக்காரர்களே, அவர்களை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஏன்னா மேலே வெள்ளை, உள்ள கல்லறை.
உள்ள வந்து சுத்தம் இல்லை, உட்புறம் சுத்தமா இல்லை, நீதிமானாய் அவர்கள் மாறவில்லை, வெளியே மட்டும்தான். அதாவது உள்ளான மனுஷனில் சுத்தம் இல்லை, வெளிப்படையான சுத்தம் இருக்குது, வெளிப்படையான வேஷம் இருக்கிறது, வெளிப்படையான கிரியைகள் இருக்கிறது. நல்ல சர்ச்சுக்கு போவோம், நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருப்போம். ஆனா உள்ளான கிரியைகள், உங்களுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அதை நாம யோசித்து பார்க்கல. அதனால சாண்ட சொல்ற, உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. நீ என்னதான் ஜோம் பண்ணாலும், நீ என்னதான் சர்ச்சை போனாலும், உன்னுடைய நீதி, நீ நீ செய்கிற காரியம் எல்லாம் தேவனுடைய பார்வையில அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. அதனால ஆண்டு சொல்ற, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அப்போ நம்ம காஞ்சு போன இலை மாதிரி உதிர்ந்து போகிறோம். அப்போ என்னுடைய மரத்துல கனி இல்லை, என்னுடைய இலைகள் எல்லாம் காஞ்சி போய் உதிர்ந்து போகிறது. அப்போ நான் நீதிமானாய் மாற முடியும்? எப்படி நான் தேவனுக்கு கனி கொடுக்க முடியும்? எப்படி நான் என்னுடைய கிரியைகளினால் தேவனை பிரியப்படுத்த முடியும்? சரி, நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ ஆண்டவர் எசேக்கியேல சொல்லும் பொழுது ஒரு நீதிமானுக்குரிய ஒரு செயல்களை எல்லாம் அவர் சொல்றாரு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்குரிய முறைமையின்படி ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஒரு நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமல். இன்னைக்கு எல்லாரும் மலைகளை நம்பி போகிறார்கள், மலைகள் மேல் ஏறுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், நீ மலைகள் மேல் சாப்பிடாது, அந்த நரகலான விக்கிரத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காது. இன்றைக்கு எல்லாம் குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு குன்றுகளையும் மலைகளையும் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறவை இந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். ஆனால் ஆண்டவர் தான் அந்த மலைகளின் தேவன், கண்மலை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கண்மலை, அவர்தான் மலைகளின் தேவன். ஆனால் விழுந்து போன தூதனோ தேவனுக்கு ஈக்குவலாய் தன்னை நினைத்து கொண்டு எல்லா மலைகளின் உச்சியையும் தனக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்றாரு, நீ மலைகள் மேல் போய் சாப்பிடாது. இஸ்ரவேலின் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்கள் நேராக தன் கண்களை ஏறெடுக்காது. தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமல், தூரஸ்திரியோடு சேராமல், ஒருவனை ஒடுக்காமல், கொள்ளையிடாமல் இருந்து, கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தற்பித்து, வட்டிக்கு கொடாமல், பொலிசை வாங்காமல், அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி, மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளையின்படியெல்லாம் நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று சொல்லுகிற. அவன்தான் பிழைப்பான், பிழைக்கவே பிழைப்பான். அவனுடைய ஆத்மா பிழைக்கும். அந்த உள்ளான மனுஷன் எவனுடைய ஆத்மா பிழைக்குமோ அவனே நீதிமானா இருக்கிறான். ஒரு ஆத்மா உயிரோடு இருக்கிறவன் தான் நீதிமான். அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்லும் பொழுது, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரியை, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிற காரியங்கள் எது? நம்மை நல்லவர்களாய் மாற்றுகிறது எது? இன்னைக்கு நாம் நல்லவர்களாய் மாற முடியாது. பவுல் அழகா சொல்றார், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் முடியல. நன்மை செய்யற எண்ணம் என்கிட்ட இருக்குது, ஆனா எனக்குள்ள அந்த நன்மை வாசமா இல்லை. அந்த நன்மை என்பது என்ன? நன்மையாகிய பரிசுத்த ஆவியானவர். அதெல்லாம் விளக்கம் சொல்றேன் நேராக. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். நன்மை அதான் ஒரு தகப்பனிடம் கேட்கிற எல்லா காரியங்களையும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுப்பார். ஆனால் பரமபிதாவிடம் நம்ம கேட்கும் பொழுது நன்மையானவைகளே. அப்ப இந்த பூமியில இருக்கிற தகப்பனை காட்டிலும் அதிகமான நன்மைகளை கொடுக்கிறவர். அந்த நன்மை எது என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கமே என்னன்னா, நமக்குள் ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஏன்னா நமக்குள் நன்மை இல்லை, நமக்குள் நன்மை இல்லை. தாவீது சொல்றார், நான் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது துர்குணத்திலே பிறந்தேன். துர்குணத்துல நான் பிறக்கும் போதே துர்குணத்துல பிறந்தேன். அப்போ பிறவியில் இருந்தே நமக்குள்ளே ஒரு அந்த கசப்புணர்வு இருக்கு. நமக்கு பிறவியிலேயே நம்ம பிறக்கும் பொழுதே ஒரு வெறுப்பு இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எதுவுமே சொல்லி தர வேண்டாம், உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த பொருள் வேணாலும் கேட்டாலையும் எந்து அப்படி சொல்லும். யாருன்னா தகப்பன் தாய் எந்துன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்குள்ளே அந்த சுவாபம் இருக்கிறது, அந்த சுயநலம் இருக்கிறது. காரணம் என்ன? அது இயற்கையாகவே தாயின் வயிற்றுல பிறக்கும் பொழுது அந்த ஒரு சுயநலத்தோட பிறக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த சில குழந்தைகள் அப்படியே முறைச்சி பார்க்கும். அந்த வெறுப்பு, அந்த தாயினுடைய சுவாபம்
அந்த தாயினுடைய அந்த குணாதிசயம் அந்த குழந்தைக்குள்ள வருது. அந்த ஒரு வெறுப்பு, ஒரு சுளிப்பு, ஒரு எரிச்சல் அந்த குழந்தைகள் முகத்திலையும் பிரதிபலிக்கிறத பார்க்கும். சில குழந்தைங்க பார்த்தா மறைச்சு பார்க்கும். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், இப்படிப்பட்ட சுவாபங்கள் அந்த தாயின் வயிற்று பிறக்கும் போதே குழந்தைகளுக்குள்ள உருவாக்கிடுது. யாராவது கையில இருந்து வெடுக்குன்னு கொடுங்கன்னா அது மறைச்சு பார்க்கும், அடிக்கும். அதெல்லாம் யாருன்னா பெற்றோர்கள் சொல்லி தருவாங்களா? சொல்லி தர மாட்டாங்க. அது தானாவே இயற்கையாவே வருது. இதெல்லாம் என்னன்னு சொன்னாக்கா, அது நமக்குள்ள இருக்கிற அந்த சுவாபங்கள். பிறவியிலேயே தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே, நம்ம பிறக்கும் பொழுதே அந்த துர்குணம் நமக்குள்ளே வழி வழியா ஆதாம் மூலமாய் வந்த துர்குணம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் மாறணும். ஆண்டவர் சொல்ற ஒரு நீதிமானாய் மாறணும், கிரியையில மாறணும், நம்முடைய செயல்கள் மாறணும். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. இந்த காரியங்களை குறித்தெல்லாம் கர்த்தர் சித்தமான அந்த வெளிப்படுத்தல் விளக்கும் போது நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அடுத்த வாரத்துல அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்கு இருக்கு. அதை பார்க்கும் பொழுது இந்த காரியத்துல தேவன் நமக்கு இந்த உள்ளான மனுஷன்ல அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து விடுதலை அளிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவரா இருக்கிறார். இப்ப அநேக காரியங்கள் மூலமா நாம் நீதிமானாய் மாறுகிறோம். எல்லாமே என்னன்னா தேவனுடைய காரியங்கள் தான். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தை சுற்றி சுற்றி வருகிற காரியங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், அதெல்லாம் கிருபைகள். இப்போ முதல்ல நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் யாருன்னா நம் பிதாவாகிய தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். இன்னைக்கு நம்மை குற்றம் சாட்டுவதற்காகவே ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் குற்றம் சாட்டுகிறவன். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லும்போது அவன் என்ன செய்யறான்? குற்றம் பிடிப்பதற்காகவே அவன் இறங்கி இருக்கிறான். இந்த பூமியில என்ன குற்றம் சாட்டுவதற்காக இறங்கி இருக்கிறான். அதே போல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அவரே. அப்போ தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். நம்மை நீதிமானாக்கும் பொருட்டுதான் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆகவே முதல் நான் நீதிமானாக வேண்டும் என்று நினைக்கிறவர் யாருன்னா தேவன், பிதாவாகிய தேவன். அவராலே, அதனால்தான் அவர் சொல்றார், ஒருவனு கெட்டு போகாதபடி எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம். அவருடைய விருப்பம் அதுதான். எல்லாரும் நீதிமானாக வேண்டும், இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் நீதிமானாக வேண்டும், எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரணும், எல்லாரும் பரலோக ராஜ்யம் சேரணும். இதுதான் பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய நோக்கம். அதற்காக தான் அவர் எடுத்த முயற்சி தான், அவர் எடுத்த ஒரு அந்த காரியம் தான் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்ப நேர்ந்தது. அடுத்தது பார்க்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக்குகிறார். பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து இணைந்து, பிதாவோடு இணைந்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் இந்த பூமிக்கு வந்ததினாலே அவர் நம்மை நீதிமானாக மாற்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34-33 இருந்து நம்ம வாசித்தா தெரியும். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படியே தொடர்ந்து வாசித்துட்டே வரும் பொழுது தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரை இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதே போல மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறன் எவனும் அவைகளிலிருந்து எவராலேனா இயேசு கிறிஸ்துவாலே நாம் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று தெளிவா வேதம் சொல்லுகிறது. மோசேயினுடைய நியாய பிரமாணத்தினால் யாரும் நீதிமானாக்கப்பட முடியாது. ஏன்னா நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டங்கள் அந்த 613 சட்ட திட்டங்களில ஒன்னு ஃபெயிலியர் ஆனா கூட
அவங்க என்னன்னா மறுபடியும் அந்த எல்லா குற்றங்களுக்கும் அவர்கள் ஆளாவார்கள். இப்ப என்னன்னா இப்போ 613 சட்டங்களையும் அவர்கள் கை கொண்டு அவர்கள் பூர்ணமாக்கப்பட்டிருந்தாலும் ஒண்ணு அவர்கள் கை கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் நீதிமான் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அவர்கள் குற்றவாளி தான். எப்படி ஒரு வெள்ளை துணியில பாத்தீங்கன்னா எல்லாம் பளிச்சுன்னு தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு புள்ளி கருப்பு புள்ளி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், பளிச்சுன்னு அந்த கருப்பு புள்ளி தெரியும் பாருங்க. அந்த மாதிரிதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அதை கடைபிடிப்பதும் அதுல தேறினவர்களாய் நிற்பதும் ரொம்ப கடினம். அதாவது சட்டமாய் இருக்கக்கூடிய அவைகளிலே ஏதாவது ஒரு சட்டத்தை அவர்கள் மீறும் பொழுது என்னன்னா முழுமையாய் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். பவுல் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது பவுல் மட்டும்தான் என்னன்னா முற்றிலும் தேறினவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாயப்பிரமாணத்திலே அவர் குற்றம் சாட்டப்படாதவர் என்று அவர் தன்னை குறித்து சொல்வார். நான் எந்த விதத்திலும் நியாயப்பிரமாணத்தை குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ அந்த மாதிரி தைரியமா சொல்லக்கூடியவர் ஒரு சிலர் தான் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு சிலர் தான் தைரியமா சொல்ல முடியும். மற்றவர்கள் எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவே தான் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி பார்க்கும்பொழுது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல அதாவது இந்த 613 பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ல சொல்ல மோசே எழுதினது. ஆனால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று அதற்கு பேர் வந்தது. கர்த்தராகிய தேவன் என்ன செய்யறாரு, அந்த 10 கட்டளைகளை தன் கைப்பட எழுதினார். அதனால அது கர்த்தருடைய கட்டளைகளாக இருக்கிறது. ஆனா இது நியாயப்பிரமாணம் கர்த்தர் சொல்லிதான் மோசே எழுதினார். அதனால அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுது. அதனால நமக்கு ஒரு வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா மோசே தான் கைப்பட எழுதினார். கர்த்தர் சொல்ல சொல்ல எழுதுறது. ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு முழுமையை கொடுக்கவில்லை பழைய ஏற்பாட்டுல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட முடிகிறது. ஏன்னா அவர் இந்த பூமியில எழுப்பப்பட்டதுனாலே. அவரை விசுவாசிக்கிறவன், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அனுப்பப்பட்டதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு நீதிமானாகிற ஒரு தகுதி நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா வேதத்துல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நம்ம அழுக்கா இருக்கிறோம், பாவமா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போ அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம் என்று சொன்னா, அந்த நாமம் என்றால் இயேசு என்ற நாமம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதை அவருடைய நாமம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ அவருடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நம்ம கழுவப்படும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். அப்படி என்றால் அந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கீழ்ப்படியும் பொழுது. அதை குறித்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தீத்து சொல்லும் பொழுது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை அவர் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபை, அவர் இலவசமாய் நம்ம பொறுத்த அந்த கிருபையினாலே அந்த பரிசுத்தாவை கொண்டு நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம சம்பூர்ணமாய் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், பூர்ணமாய் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் பாதையில சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் நம்மை போதித்து இப்படி போ அப்படி போ, நன்மை எது தீமை எது என்று நமக்கு சுட்டி காட்டி நமக்கு போதித்து, அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி நடத்தும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களா இருக்கோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிறோம். அப்போ முதல் காரியம் பாத்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 திருத்துவ
தேவன் என்று சொல்லக்கூடிய திருத்துவங்கள், அதாவது மூவரும் ஒருவர் தான், ஆனால் மூவருமே நமக்குள் செயலாற்றுகிறார்கள். தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார், தயவு பாராட்டி இருக்கிறார். அதனாலே நாம் நீதிமானாக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவர் இந்த பூமியில வந்ததினாலே நான் நீதிமானாகப்படுகிறேன். அடுத்தது இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததினாலே நாம் நீதிமானாக. அப்ப இந்த 3 பேருமே இணைந்து நம்மை நீதிமானாக்குவதில் வேலை செய்கிறார்கள். அவர் 3 பேருமே நமக்குள் வேலை செய்கிறார்கள். ஆனால் தான் வேதத்திலே பேசுகிற நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், எல்லார் மேலும், எல்லாருக்குள்ளும், எல்லாரோடும் அவர்கள் எப்பொழுதுமே செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மேலும் மகிமையின் தேவனாய். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தேவன் வந்து மகிமையின் பிரசன்னத்தினாலே மேகம் போன்று எல்லார் மேலும் அவர் செயலாற்றுகிறார். மகிமையின் தேவன் எல்லார் மேலும், அவர் கிருபையே தயவு எல்லார் மேலும் இருக்கிறது. எல்லாரோடும் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்துகிறோம். நம்ம கரம் பிடித்து நடத்துகிறவர், நம்மை தூக்கி சுமந்து செல்கிறவர், ஒரு பெற்ற தகப்பனை போல, ஒரு கழுகை போல நம்மை தூக்கி சுமக்கிற அநேக எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நம்மோடு கூட நமக்குள்ள இருந்து செயல்படுகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக இருந்து, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யவில்லையா? உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நமக்குள் யார் இருக்கிறதுன்னா பரிசுத்த ஆவியானவர். உள்ளாக பரிசுத்த ஆவியானவர், மேலாக தேவன், கூட இயேசு. அப்ப திருத்துவம் நம்மை என்ன செய்கிறது? நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3 என்ன செய்கிறார்கள்? சில காரியங்கள் மூலமாய் நம்மை சில விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது அது நம்ம எப்படி நம்மை நீதிமான் ஆக்குகிறது என்பதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருபையினால் இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதில் பார்க்கும் பொழுது ரோமர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய். இதுக்கு நம்ம நீதிமானாக்கப்படுவதற்கு ஏதாவது நம்ம காசு கொடுக்குறோமா? சில பேர் பாத்தீங்கன்னா தட்சணை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. காசு கொடுத்து நம்ம ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி ஒருத்தர் என்ன செய்யறான்? அவன் போய் கேட்கிறான், இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்குறீங்களா? நீங்க செய்யற மாதிரி அற்புதம் செஞ்சு எல்லாரையும் கவர் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பேதுரு சொல்றாரு, நீயும் உன் பணமும் நாசமாக போகும். ஸோ அந்த இடத்துல தேவன் வந்து அந்த பணத்துக்காக எந்த ஒரு கிரியை செய்கிற தேவன் அல்ல. வெள்ளியும் பொண்ணு அவருடையது, பணம் எல்லாமே இந்த பூமியில் உள்ள சர்வம் அவருடைய. அவர்கிட்ட போயிட்டு நாம வந்து பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ எனக்கு ரட்சிப்பை கொடுங்க, எனக்கு நீதிமான் ஆகுங்க என்று கேட்கக்கூடாது. அவர் வந்து கிருபையாய் இரக்கமாய் அவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம். எல்லார் மேலும் அந்த கிருபை பொழிகிறது. எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்கிறது. பாருங்க, வானத்துல பெய்கிற மழை எல்லாருக்குமே தான் பெய்யுது. நல்லவன் கெட்டவன் அப்படி பார்த்தா பெய்யுது. நல்லவங்க இருக்கிற இடத்துல மட்டும் ஜோன் மழை பெய்யுது, கெட்டவன் இருக்கிற இடத்துல மழையே பெய்யாமல இருக்கு இல்லை. எல்லாருக்கும் தான் மழை பெய்யுது. அப்போ எல்லாருக்கும் தான் ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டுகிறார். இந்த பூமியில எல்லாருக்குமே தான். நீ கிறிஸ்தவன், நீ வேற புற மதத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேறுபாடு பார்க்கிறாரா? இல்லை, எல்லாருக்குமே. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். ஆனால் இந்த இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள். அப்போ கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு மீட்பு வருகிறதுன்னு நம்ம பார்த்தோம். இது எப்படி கிடைக்கிறது? இலவசமாய் கிடைக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகம் பிரகாசிக்கிறது, அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது, அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஆகவேதான் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. அதாவது வெட்மன்ஸ் ஒரு நல்ல அழகான பாட்டு பாடுவார். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர் ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்,
போற்றுகிறோம் தேவா. அருமையானவர்களை, இலவசமாய் கிருபையினால் என்னை நீதிமான் ஆக்கிவிட்டீர். ஆண்டவருடைய இலவசமான அந்த கிருபை மகா பெரிய தயவு, யாருக்கு கிடைக்காத தயவு. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. இன்னைக்கு இயேசுவே என்று யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தயவு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நீங்க யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய கிஃப்ட் எது தெரியுங்களா? ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு சந்தோஷம், சமாதானம். அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். இன்னைக்கு தேவன் சில காரியங்களை டிலே பண்றாருன்னா அது நமக்கு தேவையான விஷயத்துல உடனடியாக செய்வார். தேவையற்ற விஷயங்கள், தேவையில்லாத காரியங்களை அவர் நிதானப்படுத்தி சில காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் அவர் நம்மை புடமிட்டு நம்மை பரிசித்து அவரை நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காகவும் சில காரியங்கள் டிலே பண்றார். ஆனால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்மை கவனிக்கிற தேவன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் பிடிவாதமாய் சில காரியங்களை கேட்கிறோம். ஆனா சில காரியங்களை அந்த பிடிவாதமாய் கேட்கும் பொழுது சில நேரங்களில் கொடுத்து விட்ட பிறகு நம்ம அவசரப்படுகிறதை அவர் விரும்புகிறது இல்லை. ஆகவேதான் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அவர் நமக்கு மீட்பு கொடுக்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார். அதனாலே நாம் நீதிமானாக மாறுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் நீதிமானாய் மாற்றுகிறார். இந்த இலவசத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அது அனாவசியமா நினைக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸா நினைக்கக்கூடாது, எல்லாம் சும்மா கிடைக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு நம் பாத்திரவான்களை மாற வேண்டும். நம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் இலவசமாய் கொடுக்கிறது என்னன்னா நம்மேல் கொண்ட அன்பினால் அந்த அன்பினுடைய மிகுதிதான் அவரை அந்த இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். அவர் நீங்கெல்லாம் மறுச்சாதான் நீங்க பரிசுத்தம் ஆக முடியும் என்று சொல்லி இருந்தா நம்ம எங்க போய் எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண சாசனம், அந்த மரணம் என்ற அந்த சட்டத்தை, அந்த மரண சாசனத்தை இயேசு கிறிஸ்து யார் அந்த கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையை கொடுத்தவரே அதை முறிக்கும்படிக்கு அவரே இறங்கினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் எல்லா மனுஷரும் பாவத்தினாலே தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கும்போது எப்படி அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும்? ஒரு மனுஷனால் வந்த பாவம் ஒரு மனுஷனால் போகட்டும் என்று அவர் ஒரு மனிதனாக அந்த மரண சாசனத்தை தன்னை சுமந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் சரீரத்தில் ஏற்று அந்த மரணத்தை முறித்தார். அந்த மரண சாசனத்தை முறிச்சு போட்டார். அந்த கட்டளையே வேண்டாம் என்று சொல்லி முறிச்சு போட்டார். அருமையானவர்களை, நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்த பாவத்துக்கு நீங்க செத்தாதான் நீங்க ரட்சிப்படைய முடியும்னா இன்னைக்கு நாம் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. நம்மால் அந்த பாவத்துக்கு மறிக்க மட்டும்தான் முடியுமே தவிர உயிரிடம் எழுந்திருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் உயிரோடு எழுப்பப்பட முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும் பொழுது அவர் பரிசுத்தராய் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் வந்தாலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாலும் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்யும்படிக்கு அவர் என்ன செய்தார்? இந்த பூமியில மாம்சமா இருந்த நாட்களில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். மாம்சத்தில் இருந்த நாட்களில் எல்லாம் அவர் கண்ணீரோடு செபம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யறார்? தான் பூரணரான பிறகு இயேசு கிறிஸ்து தன்னை பூரணராக்கி கொண்டார். இந்த பூமியில தன்னை பரிசுத்தராக்கி கொண்டார். முதல்ல தன்னை முழுமையாக்கி கொண்டு தகுதிப்படுத்தின பிறகுதான் சிலுவை மரணத்துக்கு நேராக நடந்தார். இன்னைக்கு நம்மளால அந்த அளவுக்கு முடியுமா? நிச்சயமும் முடியாது. ஒரு சின்ன சோதனைனா கூட நம்ம விழுந்து போகிறோம். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்னா நம்மால் முடியாது என்பது தெரிந்துதான் அவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கார். நான் அதை எதை கொடுத்து நான் வாங்க முடியாது. அந்த நீதிமானாகிற காரியத்தை, அந்த ரட்சிப்பை நான் எதை கொடுத்து நான் வாங்க முடியாது. என் ஜீவனை கொடுத்தால் கூட அது எனக்கு கிடைக்காது. ஏனென்றால் நான் என் ஜீவனை கொடுத்த பிறகு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் நான் உயிரோடு இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி இலவசமாய் கொடுக்கிற என் தேவனை நோக்கி நான் பார்க்க வேண்டும்.
அப்ப கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கிருபை நிறைந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்காக சிலுவையில் மரித்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அது எப்படி பார்க்க வேண்டும்? அடுத்தது ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். கிருபையினால் எனக்கு ரெடியா இருக்கு, நீதிமானாக்குகிற தகுதி ஆண்டவர் ரெடியா வச்சுட்டு இருக்கிறாரு. அதை நான் எப்படி சுதந்திரிக்க முடியும்? அருமையானவர்களை, அடுத்தது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஒரு மனிதன் நீதிமான் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்களே உங்களை உய்த்து ஆராயலாம். நீங்களே யோசித்து பாருங்க. உங்கள் உள்ளத்தில் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம். உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கிறதா? நீங்கள் நீதிமான். அன்மையானவர்கள், வேதம் தெளிவா சொல்கிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காக இந்த பூமியிலே வந்தார், எனக்காக இலவசமாய் சில காரியங்களை செய்திருக்கிறார், சிலுவை மறித்து ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்காக வந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பும் பொழுது, இன்றைக்கு இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? எனக்காக இயேசு மரித்தார் என்பதுதான் விசுவாசம். விசுவாச பிரமாணமே என்னன்னா அதுதான். விசுவாசனுடைய பிரமாணங்களே என்னன்னா, எனக்காக இயேசு வந்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காகத்தான் அவர் உயிர்த்தார், எனக்காகத்தான் மீண்டு வருவார். இதுதான் விசுவாசமே, இதுதான் சுவிசேஷம். இதுதான் வேதத்தினுடைய சுவிசேஷம், நற்செய்தி. அதுதான் நற்செய்தியினுடைய முக்கிய அம்சமே. அதுதான் இந்த 4 காரியங்கள். எனக்காக வந்தார், எனக்காக தான் பிறந்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிர்த்தார், எனக்காக மீண்டு வருவார். இந்த 4 தான் கத்தோலிக்க திருச்சபையில சொல்லும் பொழுது இது பிரமாணமாவே சொல்லுவாங்க. எழுந்திருச்ச நேரத்துல சொல்லுவாங்க, ஒரு பாடலாகவும் பாடுவாங்க. அருமையானவர்களை, இது அறிக்கை செய்யறதோடு விட்டு விடுகிறோம். ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும்? நாம் வாயினால் அறிக்கை செய்வது மட்டுமல்ல, உள்ளத்துல விசுவாசி. நாங்க ரோமர்ல சொல்லும் பொழுது, நீ உள்ளத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக உயிர்த்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதை நீ உள்ளத்துல விசுவாசித்து நீ அதை வாயினால் அறிக்கையிடும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுவது ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல. அப்போ நீ உள்ளத்துல விசுவாசித்து அதை வாயினால அறிக்கை பண்ணுவோம். எனக்காக தான் வந்தார். நீங்க அடிக்கடி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்காக தான் வந்தீங்க, எல்லாருக்காக வந்தீங்க நீங்க யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்காக வந்தார், எனக்காக தான் வந்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் உயிரோடு இருந்துச்சு, எனக்காக தான் மறுபடியும் வரப்போறார், எனக்காக தான். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சுதந்திரிங்க, தனித்தனியா சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாய் மாறுகிறீர்கள். ஆனா அந்த வேதத்துல சொல்வது, ஒருவன் கிரியை செய்யாமல், ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நீங்கள் எனக்காக இயேசு வந்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்க உள்ளத்துல நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையை உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். உங்களுடைய அழுக்கான கந்தைகள் எல்லாம் பளிச்சென்று மாறும். உங்களுடைய வாழ்க்கையானது மறுரூபமாக ஆரம்பிக்கும். அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் அவிசுவாசமாய், ஆண்டவர் சொன்னாரே இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு எந்த சந்தேகம் படாமல் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எனக்காக இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார் என்று ஒவ்வொருத்தரும் உங்கள் உள்ளத்திலே நம்புவீர்கள் என்றால் அது உங்களுக்கு நீதியாக மாறும். நீதி என்பது என்ன? நம்முடைய உள்ளத்திலே நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம், அதுவே நீதியாக மாறும். அதுவே உங்களை நீதிமானாய் மாற்றும்.
எனக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நம்பும் பொழுது, இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், வாரத்துல ஒரு முறை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும் என்கிற விசுவாசம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும். எப்படி? ஒவ்வொரு நாளும் எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், எனக்காக வருவார், அவர் வரும்பொழுது நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறார்? 1 பேதுரு 1 அதிகாரம் 14, 15 சொல்லுங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தர், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் ஒரு முறை எனக்கு கிருபை பாராட்டி கொடுத்த அந்த கிஃப்ட கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்குள் ஏற்றின அந்த தீபத்தை, யோபு சொல்றார், எனக்குள் ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது, அந்த விசுவாச தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒரு ரட்சிப்பு என்னும் தீபம் ஏற்றப்படுகிறது. ரட்சிப்பு என்ற தீவெட்டி, ஏசாயால சொல்லும்போது ரட்சிப்பு என்னும் தீவெட்டியை ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிற அந்த தீவெட்டி நான் அணையாமல் பாதுகாக்க வேண்டும். அணையாமல் பாதுகாக்க வேண்டும். அது எப்படி பாதுகாக்க? ஒரு கிறிஸ்தவன் என்ற முத்திரையினாலே என்னை பரலோகம் கொண்டு போய் விடுவாரா கர்த்தர்? இல்லை. ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்து விட்டார் என்றால் அதனால் நம்ம கடைசியில நம்ம பரலோகம் போய் சேர்ந்துருவோமா? இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருந்தால், அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அனுதினம் நம்ம பிரயாசப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருப்போம் நீ ரட்சிக்கப்படும். மத்தேயு 24:13 முடிவு பரியந்த நிலைத்திருப்போம் நீ ரட்சிக்கப்படுவான். ஆகையால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பாருங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நம்பினார். அந்த நம்பினதனால் அவர் கிரியை செய்யாமலே அவர் நீதிமானாய் மாறினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார் என்பதை நான் நம்பும் பொழுது, அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும், அவருடைய வார்த்தைகள், அவர் எனக்காக வந்தார், எதற்காக வந்தார், என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு, நம்ம அவரை அறிகிற அறிவில வளரணும். அந்த நம்பிக்கையோடு நின்றக்கூடாது. அதுல ஒரு வளர்ச்சி வேண்டும். இன்னைக்கு நாம என்னன்னா குழந்தைகளாகவே இருக்கிறோம். வேதம் சொல்லுது குழந்தைகளாகவே இருக்காதீங்க, வளருங்க வளருங்க. பால் உணவே குடிச்சிட்டு இருக்க கூடாது, வளருங்க. எபிரேயர் 6 அதிகாரம் சொல்லுது பேசிக்கான விஷயத்திலேயே நம்ம இருக்கிறோம். விசுவாசம், மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், அந்த எல்லா திடப்படுதல், எல்லா காரியங்களிலேயே அதையே யோசித்து நியாயத்திற்கு இந்த காரியத்தை மட்டுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் பூர்ணராக கடந்து போக வேண்டும். பூரணராக கடந்து போக வேண்டும் என்றால் இதெல்லாம் பேசிக் தான். ஆனால் இதற்கும் மேலே சில காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பூரணம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கிரியைகளில் நான் பூரணப்பட வேண்டுமே. அன்பிலே பூரணப்பட வேண்டும், விசுவாசத்துல பூரணப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் அரகுற விசுவாசமா இருக்கே. இயேசு கிறிஸ்து எனக்கு வந்தாருன்றதை நான் நம்பவே இல்லையே. இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்று நம்பவே இல்லையே. இன்னைக்கு ஒரு சின்ன கவலை வந்துச்சுன்னா, சோறு வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன். அப்படித்தானே இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய விசுவாச தந்தையாக ஆபிரகாமுடைய காரியங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மருத்துவத்திலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து நீதியை பெற்றுக்கொண்டானோ, நீதிமானாய் மாறினானோ, அதே போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்துவத்திலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அப்படியாகும், நமக்கு அப்படியாகும் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். அது ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அதனால் அது நீதியாக எண்ணப்பட்டது. வேத வாக்கியம் நிறைவேறிச்சு, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அருமையானவர்களே, இந்த நாளிலே கூட நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி அதை நம்பி நாம் நீதிமானாய் மாற வேண்டும். நம்பிக்கையினுடைய உச்சகட்டம் அது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாய் மாற வேண்டும். நம்ம நல்லா பாடுவோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினால். எந்த விசுவாசத்தினாலும்? எனக்காக இயேசு வந்தார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்தாதான் நீ நீதிமானாய், ஒரு முறை நீதிமானாய் மாற்றுவன். கடைசி வரைக்கும் நீ பிழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ள வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடி நீ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும்.
நல்ல போராட்டத்தை போராடும். இன்னைக்கு விசுவாசத்தை பிடிச்சி நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்ற ஒரு காரியம், அருமையானவர்கள், பிசாசு எதையும் தொட மாட்டான், உங்க விசுவாசத்துல தான் கை வைப்பானே. ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து என்னன்னா அப்படியே சோர்வு கொண்டு வந்து அந்த விசுவாசம், கர்த்தர் மேல இருக்கிற அந்த விசுவாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக்கி போடுவான். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் நீதிமானாய் கடைசி வரைக்கும் நிலை நிற்க வேண்டுமானால் உங்களுடைய நம்பிக்கையை இழக்காதீர்கள். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யல்ல. அவர் வாக்குத்தத்தங்கள் பொய்யல்ல. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் நம்பி நான் எப்படி நடக்க வேண்டும், அந்த வழியிலே நான் நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? விசுவாச ஜீவியம் எப்படி இருக்கிறது? சரி, அடுத்த காரியத்துக்குள்ள போகலாம். நேரம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லி கொடுப்போம். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நல்ல அழகா பாட்டு பாடுவோம். அப்போ ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், எனக்காக மரித்தார் என்று மட்டுமல்ல, எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற விசுவாசம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த நீதிமானுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தது அந்த விசுவாசம் எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் மேல் இருக்க வேண்டும். ஏன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திலே சங்கார தூதனுக்கு இடமில்லை. அது பஸ்கா காலத்துல, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் இல்லை, இப்பவும் ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து செய்த தேவ ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே, அவங்க ரத்தத்து தெளிக்கப்பட்ட இடத்திலே சங்கார தூதனுக்கு இடமில்லை. அப்போ அந்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். சரீரத்தை குளிப்பாட்டுகிற நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்டுங்கள். ஆண்டவரே, முத ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் ஐயா, முத ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்ட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதனால பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அந்த ரத்தம் பாருங்க, பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியர் என்ன செய்வாரு? முதல்ல தன்னை சுத்திகரித்துக் கொள்வார். அப்புறமா அதுக்காக ஒரு பலி செய்து அந்த பலியினாலே அந்த ரத்தத்தை வந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு, அடுத்தது என்ன செய்வாரு? அந்த ரத்தத்தை வந்து ஜனங்கள் மேல தெளிப்பார். அந்த ரத்தத்தை வந்து ஜனங்களுக்காக ஒரு பலி செலுத்தி உள்ள எடுத்துட்டு போவார். உள்ள எடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போயிட்டு, அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்றாரு? அவர் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த ரத்தத்தை தெளிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்குள்ளாய், அதாவது ஆசரிப்பு கூடாரம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, அது பரலோகத்தினுடைய மாதிரி. அப்போ பரலோகத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. அதுதான் அந்த மாதிரியின்படிதான் பழைய ஏற்பாட்டுல இருக்குது. அப்போ பரலோகத்துல அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராய் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலமாய தேவனுடைய பிரசன்னத்துல அங்கு போய் வைத்து கொண்டு, இந்த ரத்தம் இவர்களுக்காக தெளிக்கப்படும். அதனால்தான் பிதாவின் வலது பாரத்திலிருந்து அவர் அந்த ரத்தத்தை காட்டி காட்டி காட்டி, ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு தான் இந்த கிருபையின் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்து இஸ்ரேல் தனி நாடாக மாறிச்சு. அதுல இருந்து 70 வருஷம் காலங்கள் வேதத்துல சொல்லியிருக்கிறபடி, தானியேல் சொல்லியிருக்கிறபடி 70வது வருஷத்துல ஜெருசலேம் தேவாலயம் திறக்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். அங்க வந்து மெஸ்ஸியா வரணும், அல்லது அந்த அந்த அந்தி கிறிஸ்து வந்து பலிபீடத்துல வந்து ஒரு அன்றாட பலியை நீக்கி அவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிற காரியம் எல்லாம் நடக்கும். அந்த ஒரு வார கால காரியங்கள் தொடங்கும். ஆனால் இப்போ 2018ஓடு 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓடினுக்கிறது கிருபையின் காலம். கிருபையின் காலோட எக்ஸ்டென்ஷன் பீரியட் தான் ஓடிட்டு இருக்கு.
18க்கு பிறகு 19, 20, இப்போ பார்த்தீங்கன்னா 26, ஏறத்தாழ 8 வருஷம். இதைதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. சங்கீதம் 90ல சொன்ன 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா ஒரு 2 வருஷம் கூட தாங்காது போல இருக்கு. ஆகவே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தனக்குரிய மனவாட்டி அழைத்து போகிறதுக்கு காலம் வந்து விட்டது. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதனால எந்த நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுவது அதிக நிச்சயமா இருக்குன்னா, கோபாக்கினைக்கு நீங்களாக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், அப்படி சுத்திகரித்தால் மட்டும்தான் தேவனுடைய கோபத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டு இந்த 7 வருஷ உபத்திரத்துக்கு நீங்களாக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒரு நிச்சயம் நமக்கு வரும்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்திகரிப்பு செய்யுங்க. சரீரத்துல அல்ல, உள்ளத்துல. ஆண்டவரே உமது ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என் ஆவி ஆத்துமா சரீரம் முற்றிலும் குற்றமற்றதா இருக்கணும்ப்பா சொல்லுங்க. சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்து கொண்டே இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 காரியங்கள் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். உயிர்த்தெழுதலினாலே நீதிமானாக்கப்படுதல் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாமும் அப்படியே எண்ணப்படுகிறோம். இதை எதற்காக நீதிமானாக்கப்படுகிறோம்? இது எந்த விஷயத்துக்காக என்றால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நானும் உயிர் தெழுவேன். அவர் வரும்பொழுது நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். அவர் வரும்பொழுது மரித்த நிலையில் இருந்தாலும் என்னை அவர் உயிரோடு எழுப்புவார். முதலாம் உயிர் தெழுதும் நான் பங்கடைவேன் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய ஒவ்வொரு காரியமும் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். அவருடைய ரத்தம், அவருடைய கிருபை, அவருடைய காரியங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதினாலே நம்ம நீதிமானாக, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது எதற்காக? அவர் என்னை எழுப்புவதற்காக, என்னை நீதிமான ஆக்கி என்னை எழுப்புவதற்காக. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அவர் நீதிமானாக்குவதற்காக தான் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை ஒரு நாள் அவர் எழுப்புவார். இந்த நம்பிக்கை நமக்குள் வரும் பொழுது நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அடுத்து நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நற்கிரியைகளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே, சந்ததிகளை குறித்த விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக முதல்ல முடிவு பண்ணப்பட்டான். அடுத்தது அந்த விசுவாசத்துக்கு பிறகு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கிரியைகள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிற என்று வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 12வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும். அப்போ மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்பட்டான்னா அதை அப்படியே ஆண்டவர் விட்டுடல, அவன்கிட்ட இருந்து ஆண்டவர் கிரியைகளையும் எதிர்பார்க்கிறார். முடிவு வரையும் நம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு மத்தேயுல சொல்லும் பொழுது, நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நீங்கள் இந்த உலகிற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இந்த நற்கிரியைகள் தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப இந்த பூமியிலே நம்ம வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்கிரியைகள் தான் வெளிச்சமா இருக்கிறது. இதன் மூலமா ஆண்டவரிடத்தில் அநேகரை கொண்டு வருவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே தேவன் சொல்றாரு, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறார். ராகாப் வேசி குறித்து சொல்லும் பொழுது கூட அவள் கிரியை செய்கிறார், கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிறார், தைரியமா என்ன செய்கிறார், வேறு வழியா ஜனங்களை அனுப்பிவிடுறார். யோசுவா அனுப்பின தூதர்களை என்ன செய்யறார், வேறு வழியை திருப்பி அனுப்புறார். இந்த கிரி அவளை வேதத்துல ஒரு பெயரை எழுதக்கூடிய அளவுல அவளை கொண்டு வந்துச்சு. அதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததிக்குள்ளாய் அவளை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வம்சவழி அட்டவணையில பாத்தீங்கன்னா ராகாப்பினுடைய பேர் வருது. ஏன்னா அந்த ஒரு கிரியை, தேவன் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வெறும் விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசம் மனசுல மட்டும் இருந்துச்சு சொன்னா அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். பெரும் விசுவாசம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ள நடத்தாது. அது செத்த விசுவாசமா மாறிடும். கொஞ்ச நாள் போச்சுன்னா செத்த விசுவாசமா மாறிடும். ஆண்டவர் செயல் உள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தோடு கூட கிரியை. அடுத்தது பாத்தீங்கன்னா, கடைசியாக ஒன்று கூறி நான் முடிக்கிறேன். நம்ம கீழ்ப்படிவதினாலும் தன்னை தாழ்த்துகிறதுனாலும் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, ஆயக்காரனை குறிச்சு சொல்லும் பொழுது வேதத்துல, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் சொன்னான். அப்போ கடைசியில அங்க பரிசை வந்து திமுறா பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதனால யாக்கோபுல சொல்லும் பொழுது, அதிகமான கிருபையை ஆண்டவர் அளிக்கிறாரே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ள கிருபை. இனி கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய தகுதி என்ன தெரியுமா? தாழ்மை. உங்களுக்கு கிருபை வேண்டுமா? கிருபையினாலே நாங்கள் இலவசமாய் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி தாழ்மை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தாழ்மையோடு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. தன்னை தாழ்த்துகிறவன், நான் பாவி என்று யார் ஒருவர் ஒத்துக்கொள்கிறார்களோ, நான் பாவி, பாவி என்னிடத்தில் இல்லை என்று சொல்ற, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான். இன்னைக்கு பாவம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். அப்போ ஒவ்வொருவரும் நம்மை நீதிமானாக்குகிற தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், எனக்காக நீங்க வந்தீங்க ஐயா என்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால், உங்களை நீங்கள் தாழ்த்தி, ஆண்டவரே உமது இரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா என்று ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீதிமானாய் மாற்றப்படுவது உறுதியா இருக்கிறது. அதேனால்தான் ஆண்டவர், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய. அடுத்தது பாத்தீங்கன்னா, தாழ்மையோடு கூட கீழ்ப்படிதல் அவசியம். அதனால ஒரு மனுஷனால் கீழ்ப்படியாமை வந்தது போல, இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் நமக்கு நீதிமானாய் மாற்றுகிறது போல, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் ஒவ்வொரு நாள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதியை செய்கிற மாறுகிறோம். அதனால கடைசி என்ன சொல்லப்படுகிறது? தாழ்மை வேண்டும், கீழ்ப்படுதல் வேண்டும். நமக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார், கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட வேண்டும், நம்ம அவருடைய உயிர்த்தெழுதினாலே நாமும் உயிர்த்தெழ வேண்டும். அதே போல ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 விஷயங்கள் என்னன்னா, நம்மிடத்தில் கிரியை, அதே நேரத்தில் கீழ்ப்படிதல், நம்மை தாழ்ந்துகிற ஒரு காரியம். இந்த 3 விஷயங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் மேலே நம்ம சொல்லப்பட்ட காரியங்கள், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையின் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதினாலே நீதிமான். இதையெல்லாம் நம்ம விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற அன்பு, அவர் விரும்புகிற ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நம்மை தன்னைத்தானே நம்ம தாழ்த்தி கீழ்ப்படிந்த ஆண்டத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால் நமக்கு திருத்தம் நல்ல தகப்பன் இன்றைக்கு நமக்கு நீதிமானாய் மாறுவதற்கான தகுதிகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மேல் இரக்கம் பாராட்டி தன் குமாரனை அனுப்பி தன்னுடைய ஆவியை அனுப்பி இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து, நம் மேல் இருந்து, நமக்குள் இருந்து, நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை நீதிமானாய் மாற்றி, குமாரனை சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் நீதியின் மேல் நீதி செய்கிறவர்களாய், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அது கிருபையை இலவசமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நாங்கள் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தோடு அனுதினம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களை உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் அது வசனத்தை வாசிக்கிறவர்களாய் அல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கீழ்ப்படிவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்பொழுது பிசாசு எங்களை விட்டு ஓடி போவான் தகப்பனே. கர்த்தாவே, அதே போல கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா தகப்பனை உண்மையை பற்றி கொள்ள எங்களை உதவி செய்யுங்கப்பா. எங்கள் விசுவாசத்தின் அளவை அதிகப்படுத்துங்கப்பா. அது கருத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதி, இந்த பேச்ச பலனை கொடுங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கே ரட்சகர் நல்ல பிதாவே, ஆமென்.